உள்ளதான் நமக்கு அது சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்டா நம்ம இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க உணரணும் அதை. நான் சொல்லிடுவேன், இங்க அது மாதிரி இருக்குப்பா, இங்க இருக்குப்பா, அங்க அது இருக்குதுன்னு நான் எதனா சொல்றேன்னு வச்சுக்கலாம். அதை நான் அனுபவிச்சு சொல்றேன்னா நான் அனுபவிக்காத சொல்றேன்னா நீங்க வந்து என்னை பத்தி நல்லா ஒரு இது வரணுன்றது இல்லாதவங்களாலும் கூட சொல்லலாம். அனுபவத்தால் நீங்க என்ன அனுபவிக்கிறீங்க புரியுதுங்களா? இப்போ வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து சித்த வேதம்னு ஒரு புக்கு கொடுத்துருக்காரு. அது அவருடைய படிப்பு, அவருடைய ஞானம். அந்த புக்கை வெளியில படிக்கல, உள்ள இருந்து கொடுத்துருக்காரு நமக்காக. அவரா கேள்வி கேட்டு அவரா வந்து பதில் சொல்லி நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள இருந்து மஸ்தகத்தை படிச்சிருக்காரு அவரு. நம்ம வெளியில வந்து அந்த புஸ்தகத்தை படிக்கிறோம். இதுல நமக்கு எதனா அனுபவம் இருக்கா? அவருக்கு தான் அனுபவம். அது மாதிரி திருக்குறள் எழுதியிருக்காங்க. அந்த திருக்குறள்ல 1.25 வரியில அவ்வளவு ஞானம் இருக்குது. ஆனா நமக்கு என்ன தெரியுமா? தெரியாது. ஒவ்வொருத்தரையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க அந்த நிலைக்கு போனா உங்களுக்கு அது புரியும். அதனால நம்ம வந்து தன்னைத்தானே படிக்கிறது ஒன்றுதான் உண்மையான படிப்பு. இன்னொன்னு நிறைய தவறு